வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த பதிவிலே சினானிம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், நல்லா படிச்சிங்க, அடிக்கடி வீடியோவை பாருங்கள், மனசில் பதிஞ்சிடும். இன்றைய பதிவிலே அரசு தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ள ப்ளூரல் ஃபார்ம், அதுவும் முதல் பாடத்துக்கான ஷார்ட் ஆன்சரும் பார்ப்போம். நாளைய பதிவிலே மற்றதை பார்ப்போம். வீடியோ அடிக்கடி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், டீச்சர்ஸோட கைட்லைன்ஸும் கேட்டுங்க. ஓகேவா? இந்த ப்ளூரல் கொடுத்துருக்கிறது வந்து அரசு தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டுள்ள ப்ளூரல் ஃபார்ம்ஸ். ஆல்கா, ஆல்கே, லோஃப், லோவ்ஸ், லாரி, லாரிஸ், சைல்ட், சில்ட்ரன், சிலபஸ், சிலபி, அலுமினஸ், அலுமினி, டியர், டியர், ஆக்சஸர், ஆக்சசரிஸ், ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர், TURE, ஆர் மிஸ் ஆயிருக்கு பார்த்துக்குங்க. சேர், சேர்ஸ், பாக்ஸ், பாக்ஸஸ், எஸ்கிமோ, எஸ்கிமோஸ், லேண்டி, லேடி, லேடிஸ், ரேடியஸ், ரேடி, ஃபார்முலா, ஃபார்முலே, ஹீரோ, ஹீரோஸ், லீஃப், லீவ்ஸ், பேட், பேட்ஸ், கிளாக், கிளாக்ஸ், டேபிள், டேபிள்ஸ், லேம்ப், லேம்ப்ஸ், அது ரிப்பீட் ஆயிருக்கு. டால், டால்ஸ், பிஸ்கெட், பிஸ்கெட்ஸ், நைஃப், நைஃப்ஸ். இது இந்த கொடுத்துருக்கிற ப்ளூரல் சிங்குலர் ப்ளூரல் வந்து என்னைக்குமே மாறாது, அதே சேம் தான். ஷீப், ஷீப், கேட்டில், கேட்டில், இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன், டியர், டியர், நியூஸ், நியூஸ், ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர், ஸ்பெக்டகிள், ஸ்பெக்டகிள்ஸ், கிராப்ஸ், கிராப்ஸ். இது வந்து தானே ப்ளூரல் ஃபார்ம், மாறவே மாறாது, சேமாக தான் இருக்கும். அதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. லெசன் 1 ஷார்ட் ஆன்சர். அரசு தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை மட்டும் எடுத்திருக்கேன். Why did the seagull fail to fly? The seagull was afraid. பயந்தது, அதனால பறக்கிறதுக்கு அதால முடியல, பயந்ததுனால ஃபெயில் ஆயிடுச்சு பறக்கிறது. What did the parents do when the young seagull failed to fly? seagull fly பண்ண முடியாதனால அப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணுச்சு? They encouraged him to fly. உற்சாகப்படுத்துச்சு. They threatened to starve on his sledge. நீ பறக்கலைன்னா உனக்கு அந்த இதில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது, நீ பட்னியா இருப்ப அப்படின்னு சொல்லுச்சு. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டு பிரதர்? என்ன ஃபர்ஸ்ட் கேட்ச்? என்ன? த ஹெரிங் ஃபிஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச். அந்த ஹெரிங் ஃபிஷ் தான் ஃபர்ஸ்ட் கேட்சா அந்த பிரதருக்கு இருந்தது. வாட் இட் த யங் சீகல் மேனேஜ் டு ஃபைண்ட் இஸ் சர்ச் ஃபார் ஃபுட் ஆன் த லெட்ஜ்? அந்த லெட்ஜில் என்ன கிடைச்சது? த ஃபிஷ் டெயில் அண்ட் ரைடு பீஸ் ஆஃப் எக்ஷெல். அதுதான் மீனோட வால், அந்த காஞ்சி போன எக்ஷெல்லோட பீசஸ் தான் கிடைச்சது அதுக்கு. வாட் இட் த யங் பேர்ட் டூ டு சீக் த அட்டென்ஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸோட அட்டென்ஷனை பெறுவதற்காக அந்த யங் பேர்ட் என்ன பண்ணுச்சு? ப்ரெட்டெண்டிங் டு பி ஃபாலிங் அ ஸ்லீப். நடிச்சுது, தூங்கி வர மாதிரி நடிச்சது. அதுதான். வாட் மேட் த யங் சீகல் கோ மேட்? என்ன, ஏன், வை இட் கோ மேட்? ஹங்க்ரி அண்ட் த சைட் ஆஃப் த ஃபுட். பசி, சாப்பிட்றதுக்கு பார்வை எதுவுமே கிடைக்கல, அதனால தான் it went mad. Why did the young bird utter a joyful scream? ஏன் ஜாய்ஃபுல்லா சத்தம் போடுச்சு? The bird saw his mother flying towards him with a piece of fish. பசியில் இருக்கு, அம்மா பேர்டு என்ன பண்ணுது? ஃபிஷ் எடுத்துட்டு இதுகிட்ட வர்றதுனால சந்தோஷத்தில் கத்துச்சு. Did the mother bird offer any food to the young bird? No, கொடுக்கல. அதுவா பறந்தான் சாப்பிடணும், அதான் கொடுக்கல. How did the young bird feel when it started flying for the first time? எப்படி ஃபீல் பண்ணுச்சு? The bird could not feel the tips of his wings cutting through the air. He uttered a joyful scream. அது அந்த பறக்கிற அந்த இதில் அந்த விங்ஸ், ரெக்கைகள் இருக்கு இல்லையா, காற்று கிழிச்சிக்கிட்டு போகுது, அதனால ஒரு ஜாய்ஃபுல்லாக அது சத்தம் போடுச்சு. What did the young bird's family do when he started flying? Family எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிச்சு, பாதுகாத்துச்சு? The father and mother flew over him with joy. மேலே இந்த பறவைக்கு மேலே அப்பா அம்மா பறவைகள் பறக்குது. His brothers and sisters flying around him. brothers and sisters-உம் பறவைகளை சுற்றி பறக்குது பாதுகாப்பாக. ஸோ அது சேஃப்டியாக இருந்தது. இவ்வளோதான் இன்றைய பதிவில். வீடியோ அடிக்கடி பாருங்கள், கேள்விகளை படிங்க, மனசில் பதிஞ்சிடும், தேர்வு எழுதுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். டீச்சர்ஸோட கைட்லைன்ஸை கேட்டுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.